Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. கேரள மாநிலத்தில் 3 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு, மல்லாப்புரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை அதிகனமழைக்கு வாய்ப்பு. மல்லபுரம், இடுக்கி, பத்தனம்திட்டா உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் சிவப்பு நிற எச்சரிக்கை. கேரளாவின் வயநாடு மாவட்டத்திற்கு நாளை மறுநாள் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். கடந்த ஆண்டு நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது கேரள அரசு. கண்ணூர், காசர்கோடு, கோழிக்கோடு, இடுக்கி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் குவாரிகள் செயல்பட தடை. திருவண்ணாமலை, தஞ்சை, நாகை உள்ளிட்ட பல பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. பல்வேறு இடங்களில் தேங்கிய மழை நீரால் மக்கள் அவதி. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை, நீலகிரி விரைந்த தேசிய பேரிடர் மீட்புக் குழு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் பேட்டி. தென்காசி மாவட்டத்திற்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர் கனமழை. குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிப்பு. கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை உட்பட 18 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் பிரதமர் மோடியின் தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை. கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்காதது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மகனின் வங்கிக் கணக்குகள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வு. புதுக்கோட்டை அருகே அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் ஒலிக்கப்பட்ட திமுகவின் பாடல். விழா மேடை முன்பு ஒன்று கூடி முழக்கமிட்ட விசிக தொண்டர்களால் பரபரப்பு. சேலம் அருகே நகைக்காக மூதாட்டியை கொன்றவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம்.
சம்பவ இடத்தில் டிஐஜி உமா மற்றும் நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் ஆய்வு. சேலம் ரயில் நிலையத்தில் சூறைக்காற்றால் இடிந்து விழுந்த ஃபால் சீலிங், நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பயணிகள். திண்டுக்கல் அருகே கோவில் திருவிழாவில் பெண்கள் குளிப்பதை இளைஞர்கள் வீடியோ எடுத்ததாக குற்றச்சாட்டு. 1000க்கும் மேற்பட்டோர் செம்பட்டியில் திடீர் சாலை மறியல் போராட்டம். கள்ளக்குறிச்சி அருகே சுற்றுலா வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் 10 பேர் காயம். செம்பியன் மாதேவி ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் இன்று தொடங்குகிறது 62வது மலர் கண்காட்சி. விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. புதுச்சேரி அரசின் பாண்லே நிறுவனத்தின் நஷ்டத்திற்கு ஊழியர்களே காரணம். முதலமைச்சர் ரங்கசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. மதுரை மேலூர் அருகே மீன்பிடி திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று மீன்களை பிடித்து உற்சாகம். ஏற்காட்டில் கடும் பனி மூட்டம். தவழ்ந்து செல்லும் மேக கூட்டங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு ஜெர்மனி முழு ஆதரவு. ஒவ்வொரு நாடும் தங்களை தற்காத்துக் கொள்ள உரிமை உள்ளதாகவும் கருத்து. பயங்கரவாதத்திற்கு எதிராக முழுவீச்சில் ஆதரவு திரட்டும் இந்திய எம்பிக்கள் குழு. ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான் உயரதிகாரிகளிடம் பயங்கரவாத எதிர்ப்பு குறித்து எடுத்துரைத்தனர். எந்த ஒரு நாடும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரிக்கக்கூடாது. ரஷ்யாவில் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. இந்திய வான்வழியை பயன்படுத்த பாகிஸ்தானுக்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. எல்லை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மத்திய அரசு நடவடிக்கை. கேரள மாநிலம் திருச்சூரில் சூறைக்காற்றால் சாலையில் பறந்து வந்து விழுந்த தகர மேற்கூரை. நூலிலையில் உயிர் தப்பிய வாகன ஓட்டிகள். ஜெய்ப்பூரில் உள்ள பிரபல இனிப்பகங்களில் பாக் என பெயர் கொண்ட இனிப்புகளின் பெயர்கள் நீக்கம். மைசூர் பாக்கின் பெயர் மைசூர் ஸ்ரீ என மாற்றி அறிவிப்பு. தண்ணீரை நிறுத்தினால் இந்தியாவின் மூச்சை நிறுத்திவிடுவோம். பாகிஸ்தான் ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் ஆணவ பேச்சு. விதிகள் மற்றும் இலக்குகளை பூர்த்தி செய்ததால் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கப்பட்டது. சர்வதேச நாணய நிதியம் விளக்கம். அமெரிக்காவில் ஐபோன்களின் தயாரிப்பு இல்லை எனில் 25% வரி விதிக்கப்படும். இந்தியாவில் வியாபாரத்தை பெருக்கக்கூடாது எனவும் ஆப்பிள் நிறுவனத்திற்கு டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. ஜெர்மனியின் ஹம்பர்க் ரயில் நிலையத்தில் பயணிகளை கத்தியால் தாக்கிய மர்ம நபர். 12 பேர் படுகாயங்களுடன் மீட்பு.
ஆஸ்திரேலியாவில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழப்பு. 50,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. ஐபிஎல் தொடரின் 65வது லீக் ஆட்டத்தில் பெங்களூருவை வீழ்த்திய ஹைதராபாத் 42 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. ஐபிஎல் தொடரின் 66வது லீக் ஆட்டம். பஞ்சாப் டெல்லி அணிகள் இன்று மோதல். போலாந்தில் நடைபெற்று வரும் ஜானோஸ் குசோசின்ஸ்கி நினைவு தடகள போட்டி. ஈட்டி எறிதலில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் தொடர். இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் செர்பியாவின் ஜோகோவிச். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.